ஹாய் வீவர்ஸ் இப்போ தான் சொல்லலாம் விஜயோட சித்தப்பா வந்து உருப்படியான காரியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஏன்னா வந்து விஜயோட சித்தப்பா குட்டி காவேரி விஷயத்தில் வந்து விஜய் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி காவேரிக்கு வந்து ரொம்பவே கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக வந்து ரொம்ப உதவி பண்ணார். விஜய்க்கும் ஹெல்ப்பாக இருக்காருன்னு சொல்லி சொல்லலாம். எந்த ஒரு விஷயமே ஆகாத விஷயமா செய்வார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து விஜயோட சித்தப்பா வந்து ஓரளவுக்கு உதவி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவன் மட்டும் என் கையில் கிடைச்சானா கண்டிப்பாக வந்து அவனை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டே இருப்பார். அதை கேட்ட காவேரி இருந்துக்கிட்டு யாருங்க அவன் சொல்லவும் இல்லை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாஃப்டாக வந்து காவேரி கிட்டே பேசுவார். ஆனால் காவேரிக்கு எல்லாமே மறந்தாலும் டென்ஷன் ஆகாமல் வந்து காவேரிக்கிட்ட வந்து விஜய் பேசுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ராகவிற்கு இருக்கிற இடத்துக்கு போய் வந்து குட்டி காவேரியை காப்பாற்றிடுவாங்க. இருந்தாலும் காவேரி சொல்லுவாங்க, அப்பா என்னை விட்டு நீங்கள் இனிமேல் தனியாக போகாதீங்கப்பா, எனக்கு அம்மாவே வேண்டாம்ப்பா, சொல்லுங்கப்பா, எனக்கு அம்மாவே இனிமேல் வேண்டாம்ப்பா, எனக்கு நீங்கள் மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காவேரிக்கு இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வந்துக்கிட்டு இல்லை காவேரி, நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அம்முமா, என்ன ஒன்று நான் காப்பாற்றிடுவேன், நீ எதை பற்றி கவலைப்படாத அம்முமா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு கட்டி பிடிச்சி விஜய் அழுகிறாங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.